ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஜித் அவர்களோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்கள் தளபதி பத்தி ரீசன்ட் இன்டர்வியூல சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. மெயினா லாஸ்ட் வீக்கே அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே முதல்ல கால் பண்ணது தளபதி தானா. நிறைய பேர் விஷ் பண்றாங்க, தளபதி மட்டும் ஏன் சோஷியல் மீடியால அஜித் அவர்களுக்கு விஷ் பண்ணல, அவ்வளவு வன்மமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் தளபதி பர்சனலா கால் பண்ணியே விஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி அஜித் அவர்களோட டீம் பாத்தீங்கன்னா கார் ரேஸ்ல ஜெயிச்ச உடனேவும் தளபதி கால் பண்ணி அதே மாதிரி விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைம்லயுமே தளபதி மட்டும் விஷ் பண்ணலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பட் ஆக்சுவலா 2 தடவையுமே தளபதி விஷ் பண்ணிருக்காரு. அதுவும் டைரக்டா அவருக்கு போனை போட்டே விஷ் பண்ணிருக்காரு. மேபி அதுக்கான காரணம் சோஷியல் மீடியால விஷ் பண்ணா அஜித் ஃபேன்ஸோட ஓட்டுக்காக விஷ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் வரும். பட் அதெல்லாம் கண்டுக்காம விஷ் பண்ணியிருந்தா அஜித் அவர்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் டிவிக்கு சப்போர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கும். பட் தளபதி அந்த மாதிரி அரசியல் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே அவருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி விஷ் பண்ண விஷயத்த தளபதி தரப்புல இருந்து வெளியவும் சொல்லல. இப்போ அது அஜித் அவர்களோட மேனேஜர் வழியா தான் வந்திருக்கு வெளியில. அண்ட் ஆக்சுவலா தளபதியை ட்ரிகர் பண்றதுக்கு தான் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷனே கொடுத்தது. என்னதான் பத்மபூஷன் வாங்குற தகுதி அவருக்கு இருந்தாலும் இப்போ அந்த விருது அவருக்கு கொடுத்ததுக்கான காரணம் தளபதியை ஹர்ட் பண்ணதான். பட் ஆனா இப்போ தளபதியை அவருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணதை பார்த்தா அவங்களுக்கு செம பல்பா இருக்கும். அண்ட் கமிங் வீக் தான் விடாமுயற்சி படம் வேற ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி அஜித் அவர்களுக்கு கார் ரேஸ்ல வெற்றி அண்ட் பத்மபூஷன் விருதுன்னு ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ல தான் இருக்காரு. சோ அந்த வைப்லயே விடாமுயற்சியும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு வெற்றி படமா அமைதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.